நண்பா இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட் பண்ண போகிறோம் நண்பா. நல்லா மொறுன்னு பஜ்ஜி மாதிரி. ஓகே நண்பா, பக்கோடாவும் வச்சுக்கலாம். பஜ்ஜி அந்த பஜ்ஜி மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பக்கோடா சொல்லுவோம்ல அது மாதிரி. இப்போ சிக்கன் பக்கோடா போட போகிறோம் நண்பா. ஸோ ஏற்கனவே இது பாயில் பண்ணிட்டேன் தண்ணியில் வச்சு, மசாலா போட்டு ஏற்கனவே இந்த சாப்பாட்டை பண்ணது. ஓகே நண்பா, அதை எடுத்துருக்கேன். ஸோ எடுத்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஸ்டெப்பாக காமிக்கிறேன் வீடியோ. ஓகே நண்பா, இது பார்க்குற முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நண்பா, இதை நான் இது பண்ணிக்கிறேன் நண்பா. உடச்சிக்கலாம் சிக்கனை. நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஸோ அதோட கொஞ்சம் மசாலாலாம் போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இதில் எலும்புலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் மாவு மாதிரி பண்ணிடலாம் நண்பா. ஸோ இதோட உருளைக்கிழங்கு போடணும் நண்பா. உருளைக்கிழங்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, இதில் கொஞ்சம் கறி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக இருந்தால் போதும். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் போடல. ஸோ இதில் கொஞ்சம் திண்டுக்கல் மசாலா, கறி பிரியாணி மசாலா லைட்டாக பண்ணேன், அது லைட்டாக போட்டுக்கலாம் நண்பா. நான் அது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், திண்டுக்கல் மசாலா எப்படி பண்ணணுன்னு சொல்லி. ஓகே மக்களே. ஸோ அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட கிரீன் சில்லியும் 2-3 பொடிச்சிக்கலாம். கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். ஓகே நண்பா. ஸோ இதுதான் இதோட நான் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. நண்பா, இந்த மசாலாலாம் போட்டிருக்கேன். ஸோ இதோட பச்சை மிளகாய் லைட்டாக போட்டுடலாம், சின்னதாக கட் பண்ணி வருமா. ஸோ கொஞ்சம் காரமாக இருக்கும் நண்பா. பச்சை மிளகா ஒரு 5 போட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும். ஸோ நான் கொஞ்சம் காரமாக போட்டுக்கிறேன் நண்பா. ஸோ இதோட கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா இருக்கும், போடுங்க. சும்மா ஓரளவு கொத்தமல்லி போட்டுங்க. நான் சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஓகே நண்பா, நல்லாயிருக்கும். வடை மாதிரி, பக்கோடா அது மாதிரி டைப்பில் இருக்கும். சாப்பிட்றது கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். இப்போ நோம்பு ஒரு டைமில் இதெல்லாம் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே மக்களே. ஸோ வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அது மாதிரி செஞ்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிடுவாங்க நண்பா. ஸோ சிக்கன் பக்கோடானா எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. ஓகே பாருங்கள், கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டவங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தெரிக்கும், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இதுதான், கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நண்பா, இப்போ நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன் நண்பா. ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பாருங்கள், ஒரு மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதா உருளைக்கிழங்கு போட்டுங்க. உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் வெங்காயம் போடலாம். ஓகே நண்பா. முட்டைகோஸ் இருந்தால் முட்டைகோஸ் போடலாம். சரி, நான் போதும், ரொம்ப ஐட்டம் போட வேண்டாம். ஸோ இதோட பூண்டு வச்சுருக்கேன் நண்பா. பூண்டு இடிச்சிருக்கிறேன், தோலோடு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு 3 பல்லு போட்டிருக்கேன் தோலோடு. நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக இதில் வேணுமா எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் இதில் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பா. ஒரு 1/4 கிளாஸ் போடுறேன். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம்.
லைட்டாக வேணுமா எண்ணெய் போட்டுங்க, ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்குல இருக்கும், அந்த சிக்கனில் ஏற்கனவே ஈரமாக இருக்குது. ஸோ நண்பா லைட்டாக வேணுமா தண்ணி போட்டிங்க இவ்வளோ இதாகிடும். இந்த பாருங்கள் அந்த ஈரத்துலேயே இதாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணுமா பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்தோன்னா இந்த கிளாஸில். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு இருக்கணும், மாவு இருந்தால் தான் ஃப்ரை பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த அளவுக்கு எடுத்துங்க. இவங்கள உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எவ்வளோ போடணும்னு. மாவு ஆட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கங்க நண்பா. நல்லா கும்முன்னு இருக்கு வாசம். அது என்னன்னா திண்டுக்கல் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஸோ அதனால் நல்லா கும்ம வாசமாக இருக்குது. இதில் 3 டைப்பில் நீங்கள் செய்யலாம். வடை மாதிரியும் செய்யலாம், பக்கோடா மாதிரியும் போடலாம். ஓகே நண்பா. ஓகே மக்களே, ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான். சிக்கன் பக்கோடா, சிக்கன் வடை. வடைன்னா கொஞ்சம் இந்த இது போடணும், பருப்பு, துவரம் பருப்பு. அது இந்த மாதிரி வடை இல்லை, அது இந்த கோதுமை வடை. அது நல்லாயிருக்கும். கோதுமை வடை சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. பாருங்கள், தண்ணியும் நான் ஊற்றலை, எண்ணெயும் ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாகவும் இப்படி பண்ணி போடலாம். ரொம்ப சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. இந்த பாருங்கள், சிக்கன் எல்லாமே மிக்சிங் ஆகிடுச்சு இதில். ஸோ பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம் நண்பா. நான் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணல, நான் சொன்னேன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணலான்னு. வேண்டாம், எண்ணெயும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், தண்ணியும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் மாவு பின்ன போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஓகே நண்பா. அந்த சிக்கனில் இருக்கிறதும் ஓகே மக்களே. அப்புறம் அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி இதாகிடுச்சு. அப்புறம் இந்த பூண்டு போட்டோம், அதுவும் கொஞ்சம் வருங்க. இந்த மாதிரி சுட்டி வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பராக இருந்தது இந்த ஸ்நாக்ஸு. வீட்டோட ஸ்நாக்ஸ், கோதுமை ஸ்நாக்ஸ் நல்லா இருந்தது சொல்லுவீங்க. ஓகே நண்பா. இந்த மாதிரி ஒழுக்கிக்குங்க. இல்லை உப்பும் போட்டுங்க நண்பா. உப்பு நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. உப்பு போட்டிருக்கேன். மெயினாக உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும். ஓகே மக்களே. ஸோ பாருங்கள், தோல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுற வேலை தான். ஸோ கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஒரு லைக் அவனை போட்டுங்க நண்பா, மறந்துடாதீங்க மக்களே. ஸோ நண்பா ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஆயில் ஊற்றுறேன். தண்ணி இருக்குது போல். ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் வேலை. ஓகே.
அது போல் தண்ணி இருக்குது போல் தெரிக்குது. ஸோ நண்பா தெரிக்குது பாருங்கள் போட்டோன்னு. ஸோ போட்டுருவாங்க நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா அருமையாக போட்டாச்சு. இன்னும் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான் நண்பா. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் நண்பா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நண்பா. கமெண்ட்லாம் பண்ணுங்கள் நண்பா மக்களே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா மெதுவாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாமே சாப்பிடுவாங்க, பெரியவங்க சின்னவங்க லைக் பண்ணுவாங்க. இது நான் வடை மாதிரி பண்ணிட்டேன், போண்டா மாதிரி. ஓகே மக்களே, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. போடும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க. பாருங்கள் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்குறேன். ஏன்னா ஏன் இது மாதிரி வைக்கிறோன்னா அப்போ தான் வேகும் உள்ளுக்குள்ளெல்லாம். ஆயில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. நான் ஆயில் கம்மியாக போட்டேன். ஸோ திருப்பி விட்டுக்குங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும், கொஞ்சம் ஆயில் நான் ஊற்றணும். ஓகே மக்களே, உள்ளெல்லாம் வேகாது இந்த ஆயிலெல்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் ஊற்றுவேன். ஸோ நைட் தான் கரெக்டு திருப்புறதுக்கு. கைமா உருண்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, ஓகே. ஸோ நண்பா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ மேலால் இது மாதிரி ஆயில் ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை நண்பா. நிறைய ஆயில் ஊற்றி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதுதான் சூப்பராக பண்ணியாச்சு நண்பா. பாருங்கள் நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். பாருங்கள் உள்ளெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஓகே நண்பா, ஸோ இதுதான் நம்ம டிஷ்ஷு. இப்போ நான் இதில் மூவ் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வடிட்டோம். பாருங்கள் டிஷ்யூ வச்சுருக்கேன் இதோட. ஸோ இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயை ட்ரை பண்ணிடலாம். சேம் கபாப் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது நண்பா. ஸோ இதுதான் நம்மளோட டிஷ்ஷு. கொஞ்சம் எண்ணெய் அப்படியே இதாகட்டும். ஓகே நண்பா, ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா அப்படி இருக்குண்ணா. ஸோ எண்ணெயாக இருக்குது, கொஞ்சம் இதாகட்டும், கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டக்கராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் நண்பா. செம்ம டக்கராக இருக்கு பாருங்கள் நண்பா. ஸோ இது வந்து சிக்கன் வடையும் சொல்லலாம், போண்டாவும் சொல்லலாம் நண்பா. சிக்கன் இது வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நண்பா, நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் நண்பா. பெரிய பீஸாக சாப்பிட்றேன் நண்பா. அருமையாக இருக்கும் நண்பா. வேறு லெவலில் உள்ளே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சாப்பிட்லாம் நண்பா. அதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குற வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர்ஸ், ஜஸாக்கல்லாஹ்.